அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை சந்திர தரிசனம், அதாவது 3ஆம் பிறை. உங்கள் கையில் இதை மட்டும் எழுதுங்கள் போதும், 1 மணி நேரத்தில் அதிசயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களும் ஏற்படும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் சந்திர பகவானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரெய்கி குறியீட்டை எழுதும் முறை. வாழ்க்கையில ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இதை தாண்டி பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, அதீதமான மன குழப்பத்துல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி எந்த நேரத்துல ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஜோதிட சாஸ்திரத்துல சந்திர பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் அல்லது மனது காரகன் அழைப்போம். மனித மனங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அந்த நபர் மன உறுதியுடன் அதீதமான மன ஆற்றலை பெற்றிருப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்வான சக்திகளில் மிகவும் முக்கியமானது மனிதனுடைய மனோசக்தி. நம்முடைய மனது ஆற்றல் மிக்கதாக இருந்தால் மட்டும்தாங்க நாம் ஆசைப்பட்ட விஷயத்தை உடனடியாக அடைய முடியும். சில பேருக்கெல்லாம் இயற்கையாகவே இந்த மனோசக்தி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மனோசக்தி குறைவாக இருப்பவர்கள் அந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியுமா, மனதின் ஆற்றலை அதிகரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் நம்முடைய மனதிற்கு ஆற்றல் பெருகும். மனோசக்தி அதிகரித்து நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஒரு மேக்னெட் போல நம்மால் கவர்ந்து இழுக்க முடியும். 3 முக்கியமான சக்திகளை பற்றி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி. இதுல இந்த இச்சா சக்தி முழுமையாக மனதின் ஆற்றலை சார்ந்தது. இச்சைன்ற வார்த்தைக்கு ஆசைன்னு பொருள். ஆசைப்பட்டதை அடையணும்னா அதற்கு இந்த இச்சா சக்தி மிகவுமே முக்கியம். இந்த இச்சா சக்தியை அடைவதற்கு சந்திர பகவானுடைய அருள் நமக்கு பூரணமாக தேவை. சந்திரனின் வழிபாட்டால் இச்சா சக்தியை நம்மால் அடைய முடியும். அதனால தாங்க ஒவ்வொரு 3ஆம் பிறை அன்னைக்கும் நம்ம சேனல்ல நிறைய வழிமுறைகளை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதீதமான மன அழுத்தம், மனக்குழப்பம் மற்றும் முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாறுறவங்க திருப்பதி பெருமாளை திங்கட்கிழமை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய பாரம் அனைத்தும் குறையும். மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இவை அனைத்தும் நீங்கி ஒரு உற்சாகமான மனநிலை உருவாகும். திருப்பதி பெருமாளுடைய நேத்திரங்களில், கண்களில் சந்திர பகவான் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால தாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருப்பதியில கருட சேவை நடைபெறும். அதாவது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி காட்சி கொடுப்பாரு. சோ ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கிறவங்க, அடுத்து என்ன செய்ய போறோம்னே தெரியாம இருக்கிறவங்க கட்டாயமாக திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. உடனடியாக மாற்றங்கள் தெரியும். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இது ஒரு ரெய்கி மெத்தடா இருக்கிறதுனால நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. மேலும் இன்றைய ஒரு நாள் மட்டும் தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்க பௌர்ணமி அன்னைக்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை அன்னைக்கும் இந்த எளிமையான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, விளையாட்டா சும்மா இந்த ரேக்கி குறியீட்டை இன்றைய தினம் நீங்க வரைஞ்சு பாருங்க. 1 மணி நேரத்திலேயே உங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அல்லது நல்ல செய்தி வரும். நீங்க ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில இருக்கீங்க, தீர்க்க முடியாத பிரச்சனையில அதிகமான மனக்குழப்பத்துடன் இருக்கிறீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆக போகுது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில்
இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் தெரியும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க. மிகவுமே சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, மாலை 6 மணி 45 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 40 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நீங்க நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த நேரம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது கோவில்ல இருந்துன்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரேக்கி குறியீட்டை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இடது கையில ஏதோ காயம் பட்டிருக்கு அல்லது இடது கையில எழுத முடியாத நிலை இருக்கிறவங்க நீங்க வலது கையில கூட எழுதிக்கலாம். எந்த கையில எழுதினாலுமே சந்திரமேடு பகுதியில தாங்க எழுதணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, நம்ம வரைஞ்சிருக்க கூடிய இந்த பகுதி தாங்க சந்திரமேடு பகுதி. மேக்ஸிமம் நீங்க ப்ளூ கலர் பென்னை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கிரீன் கலர்ல நீங்க வரையலாம். ரெட் அண்ட் பிளாக் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல எக்ஸாக்ட்டா அதே மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மாற்றமும் நீங்க செய்ய வேண்டாம். முதலாவதாக பிறை நிலவு போல அந்த சிம்பிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதற்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் வரைஞ்சிட்டு அதற்குள்ள எண் 2 நம்ம எழுதணும். எண் 2 சந்திர பகவானுக்கு உரியது. வலது அல்லது இடது கை, ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட், எந்த கையாக இருந்தாலும் இந்த பகுதி தாங்க சந்திரமேடு பகுதி. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக கொஞ்சம் நான் பெருசா வரைஞ்சிருக்கேங்க. நீங்க இதே சைஸ்ல கூட வரைஞ்சுக்கலாம் அல்லது சின்னதா கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஆனால் பார்த்த உடனே தெரிவதை போல கொஞ்சம் போல்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. அளவு சிறியதாக இருந்தாலும் டார்க்கா நீங்க வரைஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த குறியீடு நம்முடைய கையில் இருக்கணும். இந்த குறியீட்டை வரைஞ்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எதுவோ அவை அனைத்தும் தீரணும்னு சந்திர பகவான் கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. உங்க கையில வரைஞ்சிருக்க அந்த குறியீட்டை பார்த்துக்கிட்டே நீங்க பிரார்த்தனை செய்யணும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அதுவும் நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம். முக்கியமான 2 அல்லது 3 கோரிக்கைகளை நீங்க வைக்கலாம். அதே போல முக்கியமான பிரச்சனைகள் தீரணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. 2 நிமிஷம் நீங்க மனதார மனமுருகி பிரார்த்தனையை செய்தாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த குறியீடு தண்ணீர் பட்டோ அல்லது வியர்வை பட்டோ தானாக அழிந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் நீங்களா வாண்டடா அழிக்க வேண்டாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. பலன்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.